எப்படி காதல் வந்தது இதயம் களவ. கண்மணி, நீ தப்பு பண்ணிட்டியா இல்லை நான் தப்பு பண்ணிட்டேனா? உன்னை அப்படி பேசியிருக்க கூடாதோ? ஒரு கோபத்தில் நான் அங்கே பேசிட்டு உன்னை விட்டுட்டு வந்தேன். ஆனால் இப்போ நீ இல்லாத நிமிஷம் நரகமாக இருக்குடி. ஏன் நான் இப்படி கோவப்பட்டேன்? பாவம் நீ. என்ன உடம்பு சூழ்நிலையில் இருந்தியோ தெரியாமல் பேசிட்டேம்மா. கண்மணி, நான் தப்பு பண்ணிட்டேன்டி. உன்னை விட்டு வந்திருக்கக்கூடாது. சண்டை போட்டாலும் அங்கேயே நான் இருந்திருக்கணும். அப்போ எனக்கு எதுவுமே தெரில. ஆனால் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. இப்படி என் வாயாலே டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வார்த்தையோட வலி எப்படி இருக்கணும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்மணி, என்னை மன்னிச்சிடுடி. சத்தியமாக வேணும்னு சொல்லலை. ஏன் அப்படி சொன்னேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியலடி. அங்கேருந்து வர வரைக்கும் எதுவுமே தோணலை. ஆனால் இப்போ உன்னை பார்க்க மாட்டேனான்னு ஏக்கமாக இருக்குது. உன்கிட்ட பேச மாட்டேனான்னு ஏக்கமாக இருக்குது. அவன் கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்க மாட்டேனான்னு ஏக்கமாக இருக்குது. கண்மணி, என்கிட்ட பேசுவியா? என் கூட இருக்க மாட்டியா இனிமே? ஐயோ ஐயோ ஐயோ, எந்த வாயாலேயே உன்னை வேண்டான்ட்டேனே. இல்லை கண்மணி, உன் உடம்பு ஒத்துழைக்காதனால தான் நீ அவ்வளோ கோவப்பட்டிருக்க. ஆனால் இதை கூட புரிஞ்சுக்காத முட்டாளாக நான் இருந்திருக்கேன். ஏன் இப்படி நான் பிஹேவ் பண்ணேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட, அவன் வீட்டையே விட்டுட்டு வந்தவகிட்ட நான் இப்படி பேசிட்டேனே. இதுக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடைக்காதுடி. என்ன மன்னிச்சிருக்கண்மணி. நான் விட்ட வார்த்தையை எப்படி நீ திரும்ப வாங்குவேன்னு எனக்கு தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி. சாரிடி பொண்டாட்டி. அங்கே உன்னை பார்த்து கேட்காம இங்கே தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க. நீ நான் என்ன நினச்சி தானே அழுதுட்ருப்ப என்ன மாதிரியே. என்னை மன்னிச்சிரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில கண்மணி. சாரி. மிஸ்ஸுடி பொண்டாட்டி. உன்னை நல்லா பார்த்துக்கணும். உன் கூட ரொம்ப சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு மேலே வாழணும்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்துக்காக, கேவலம் இந்த விஷயத்துக்காக உன்னை சண்டை போட்டு வேண்டான்ட்டனே. என்னை என்னெல்லாம் நினச்சிருப்ப? ரொம்ப சீப்பாக நினச்சிருப்பல கண்மணி. சாரி. இனிமேல் உன் முகத்தில் நான் எப்படி முடிப்பேன்? அதுக்கு அருகதை இல்லாதவன் ஆயிட்டேன்னு. என்னது இது? வந்தவன் எங்கேயோ கொஞ்சம் கீழே குமிஞ்சதை ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். என்ன இருக்கு அப்படி ஃபோனில்? கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த வீணா பணம் ஃபோட்டோ வச்சு தான் வழுதிட்டு இருக்கானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பார்த்தேன். ஓஹோ, அங்கே ஏதோ பெருசாக சண்டை நடந்திருக்கும் போலையே. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னைக்கு ஜோடி புறாவை சுற்றுறவங்க இன்னைக்கு தனி புறாவை சுற்றுறாங்க. அப்பயே கணிச்சிட்டேன் சம்திங் ராங்னு. ஒரு பக்கம் இவனை பார்க்க பாவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வீணா பணம் மருமகளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன ஆட்டம் ஆடுனா இங்கே வந்துட்டு அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னையை எதிர்த்து பேசினவ தானே. இங்கேருந்து இருந்தால் வீட்டு வேலையில் போட்டு நொக்கலான்னு பார்த்தேன். தப்பிச்சு போயிட்டா. பரவாயில்ல, நாம் ஒரு திட்டம் போட்டால் நமக்கு எதிராக நடக்காமல் நமக்கு சாதகமாக தான் நடக்குது. இந்த விஷயத்தில் நான் கொடுத்து வச்சதான். என்ன தீபா, அங்கே போய் நின்று அவனை பார்த்து பல்ல கட்டிட்டு இருக்கா? அவன் முகமே தெரியலையே. கீழே கொஞ்சம் அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவன் என்னத்துக்கு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஓ, எப்படா தின்னா காலியாகும் போய் உட்காரலான்னு பார்த்தா இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் வாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ விஷயம் இருக்குது. கேட்டுட்டு அப்புறம்ல இருக்கு. இழுத்துட்டு போய் ரூம்ல விட இன்னைக்கு உண்மையில வண்டிதான். சும்மாவே விட மாட்டேன். பையனும் மருமகளும் பிரிஞ்சிருக்கும் போது என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷம். விஜய், ஐயோ அவர் வந்துட்டாரு. நம்ம வேற பல்ல கட்டிட்டு இருக்கோம். அப்படியே சோகமாக முகத்தை மாற்றிட வேண்டியதான். டாடி கொஞ்சம் திரும்ப. என்னங்க? ஏங்க என்ன கூப்பிட்டீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ என்ன அப்படியே முகத்தை நாடகம் மட்டும் மாத்திட்ட? அட ஏங்க நீங்கள் வேற. பையன் முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அங்கே பாருங்க, அவன் போன இடத்துல ஏதோ பிரச்சனை போல. அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளையையும் கூட்டிகிட்டு வரல. என்ன ஏதுன்னு தெரில. நீங்களே கொஞ்சம் கேளுங்க. நான் கேட்டுக்கிறேன். நீ கொஞ்சம் நகரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீன்னு மனசுல நல்லாவே உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நடிக்காதடி அப்படியே. உனக்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு நடிச்சிட்டு இருக்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்களே? பெத்த பையன் வருத்தத்தில் இருக்கும்போது யாராவது சந்தோஷப்படுவாங்களா? நீ படுபடி, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அதனால தானே வெளியே ஆட்டம் போட்டுட்டு இருந்த. என்னைக்குள்ள திருநாளா என்னடா ரோட்ல கடந்து இப்படி பைத்தியக்காரி கணக்கா ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா காரியமா தான் ஆடி இருக்கிற. இரு அவனை கேட்டுட்டு அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்.
என்னங்க அடைச்சி தள்ளு. இந்த மனிதனுக்கு அப்போ பாரு என்ன திட்டலைன்னா தூக்கமே வராது போல. விஜய் விஜய் விஜய், உங்க பாரு அப்பா வந்திருக்கேன். அப்பா என்னப்பா சொல்லுங்க. என்ன நடக்குது இந்த வீட்டில்? ஏன் நீ மட்டும்தான் வந்திருக்க? மருமக எங்க? அவங்க வீட்டுக்கு பொங்கல் வைக்க போறேன்னு தானே போனீங்க. இப்போ என்னாச்சு? ஏன் மருமகளை விட்டுட்டு வந்த? அது வந்துப்பா அப்பா. என்ன விஜய், பேச்சு ரொம்ப தடுமாறுது. அங்க என்ன நடந்தது சொல்லுடா. என்னங்க விடுங்க, நீங்க ஏன் உன்னை தொந்தரவு பண்றீங்க? வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். எப்படி நிக்கணும்? வாயை மூடிக்கிட்டு நிக்கணும். பேசுற வரைக்கும் சத்தம் வெளியே வந்தது நாக்க இழுத்து வச்சு அறுத்து விட்டுருவேன். என்னங்க சொன்னது காது கேட்கலையா? பேசிட்டு இருக்கல, அமைதியா நில்லு. ம். ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான் இருக்கேன். ஃபோனில் உன் பொண்டாட்டியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கேன். முகமும் சரியில்லை, பார்த்தா சும்மா தான் இருக்கேங்கிற. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஃப்ரீயாக விடுங்களேன் என்ன கொஞ்ச நேரம் ப்ளீஸ்ப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இங்கே பாரு, உன்னோட பர்சனல் பற்றி நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆனால் ஒன்று, இப்போ நீ இப்படி தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறது நல்லா இல்லை. கல்யாணம் ஆன பிள்ளைய, அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ண பிள்ளைய இப்படி அம்போன்னு தனியாக விட்டுட்டு இங்கே நீ தனியாக வந்து உட்காந்துக்கிறது நல்லாவே இல்லை. அந்த பிள்ளையோட மனசு இந்நேரம் என்ன பாடுபட்டிருக்கும். அங்கே என்ன நடந்து ஏது நடந்து எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மட்டும் என்னால் நல்லா சொல்ல முடியும். யார் மேலே தப்பு இருக்கு, யார் மேலே தப்பு இல்லைன்னா நான் பேசவும் வரல. ஆனால் ஒன்று, இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. அதுவும் உன்னை நம்பி அந்த பிள்ளை வீட்டை விட்டே வந்தது. ஆனால் நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க சொல்லு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன தப்புதாப்பா, எனக்கு கோவம் வந்துடுச்சு. கோவத்தில் நான் அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்த பிறகு அவள் இல்லாத நிமிஷம் நரகமாக இருக்குப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான்ப்பா யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? நானே பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட அந்த மாதிரி ஒரு பிள்ளைய உனக்கு கட்டி வச்சிருக்க மாட்டேன். அந்த பிள்ளை இந்த வீட்டோட இன்ப துன்பம் எல்லாத்தையும் பங்கெடுத்துட்டு வீட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி நடந்துக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைய இப்படி விட்டுட்டு வந்திருக்கிற. எனக்கு புரியல விஜய், என்ன காரியம் நீ பண்ணிட்டு இருக்கீன்னு. அவன் என்னத்த அந்த வீட்டுக்கு மாறினா? இவரு ஒருத்தர் இல்லாத பொல்லாதையெல்லாம் பேசி அவன் மனசை கலக்கிறாரு. அப்ப எனக்கு ப்ளீஸ் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும். என்னத்த நீ யோசிக்க போற சொல்லுடா. அந்த பிள்ளைய விட்டுட்டு உன்னால தனியாக இருக்க முடியுதா? உன் மனசாச்சு இடம் கொடுக்குதா சொல்லு. இல்லப்பா, என்னால முடியலப்பா. அவளை ஏண்டா விட்டுட்டு வந்தோன்னு என் மனசு அடிச்சுக்குது. எனக்கு இப்ப அவளை பார்க்கணும்னு தாப்பா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தா எதுவும் வரப்போறது இல்லடா. முதல்ல கிளம்பி போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. அப்படி இல்லைன்னா நீயும் அங்கேயே போயிரு. கிளம்பு முதல்ல. என்னங்க அவன் எதுக்கு அங்க போக சொல்றீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. அவன் படிக்க சிவனை தானே கொண்டிருக்கான். இங்க பாருடி, ஏற்றி விடுற வேலையை மட்டும் நல்லா பார்க்குறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கேன். அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்குதுன்னு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ரொம்ப அவசரப்பட்டினா அவங்க கொடுக்கறத அப்புறம் இங்கே கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்னங்க என்ன இன்னும் உனக்கு புரியலையா? இல்ல ரொம்ப அவசரம்னா இப்பயே வா, ரூமுக்கு வா. வா. இல்ல இல்ல பேசி முடிங்க, நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். அப்பா நான் பார்த்துக்கிறப்பா, நீங்க போங்க, ரெஸ்ட் எடுங்க, போங்க. ரெஸ்ட் எடுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போய் கண்மணி கூட்டிட்டு வா. அங்கேருந்து ஒரு வேகத்தில் வந்துட்டேன். உள்ளே போகிறதுனா கால் நடுங்குதே, என்ன பண்ணுறது? அங்கே என்னடானா ஒருத்தி உட்காந்து கதறி எழுந்துட்டு இருக்கா. எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, கண்மணிக்காகவும் இதோ வயிற்றில் புதுசாக ஒரு உயிர் உருவாகியிருக்கு, அந்த குழந்தைக்காகவும் நான் பேசி தான் ஆகணும். என்ன அவமானப்பட்டாலும் சரி, எல்லாத்தையும் பொறுத்து எப்படியாவது மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடணும். பாவாவை கண்டிப்பாக மாப்பிள்ளையும் அவளை நினச்சி அழுதுட்டு தான் இருப்பார். போய் பேசி சமாதானம் பண்ணுவோம். கடவுளே, இந்த முடிவு எனக்கு சாதகமாக வரணும். எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கப்பா. மாப்பிள்ள பாட்டி, பாட்டி நீங்க எங்க இங்க? மாப்பிள்ள நீங்கள் வந்துட்டீங்க. அங்கே ஒருத்தி உட்காந்து கதறி அழுந்துட்டு இருக்கா மாப்பிள்ள. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியல மாப்பிள்ள. கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா? இந்த கிழவி ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிரு. எதுக்கு என் பையனை வந்து கூட்டிட்டு இருக்க? வெளியே போ கிழவி முதல்ல. நானும் போனா புது பார்த்தா பொறுத்து போகவே முடியல. இப்பெல்லாம் இல்லைங்க, எதுக்குங்க என்ன அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சிங்க? இங்க பாருடி, அவங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட பேச வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா தள்ளி போய் நில்லு. அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் சொத்த வெளியே வரக்கூடாது. தள்ளி போய் நில்லு. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த அடுத்தவங்க முன்னாடி என்ன கை நீட்டி அடிப்பீங்களா? இப்பெல்லாம் நேரத்தில் அப்படியே ஒரு அடி வச்சிருந்தா வாயை முடிக்கிட்டே நின்றுப்பேன்னு நினைக்கிறேன். அதான் நான் பண்ண தப்பு. தள்ளிப்போ. சம்பந்தி அம்மா,
நீங்க போங்க, போய் விஜய் கிட்ட பேசுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டானேன்னு. அங்க கண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. பாவாவ என்னால பார்க்க முடியல சம்மந்தி. அதனாலதான் வெக்குன்னு பின்னாடி ஓடி வந்துட்டேன். மன்னிச்சிருங்க சம்மந்தி. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. வயசுல மூத்தவங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க போய் விஜய் கிட்ட பேசுங்க. சரிங்க சம்மந்தி. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்னாச்சு மாப்பிள்ள? இப்படி 2 பேரும் சண்டை போட்டு இப்படி வந்துட்டீங்களே, ஏன் மாப்பிள்ள? நல்லபடியா தானே இருந்தீங்க. அவன் எப்படி இப்படி இருந்தாலும் நீங்க பக்குவமா தானே இருந்தீங்க. அப்புறம் என்னாச்சு மாப்பிள்ள, இப்படி பண்ணிட்டீங்களே? பாட்டி, அது ஒன்றும் இல்லை பாட்டி. எங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை, அவ்வளோதான் பாட்டி. ஏன் மாப்பிள்ள கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கே உங்க வீட்டுல டைவர்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாங்களா மாப்பிள்ள? சொல்லுங்க மாப்பிள்ள. பாட்டி, அது ஏதோ நான் தெரியாம கோவத்தில் சொல்லிட்டேன் பாட்டி. சத்தியமா மனசார சொல்லலை. என்ன மாப்பிள்ள சின்ன குழந்தை மாதிரி சொல்றீங்க? நம்ம எந்த நேரத்துல வார்த்தையை எப்படி விடணும்னு கூடவா மனசாட்சிக்கு தெரியாம போயிடும். அப்படியுமா அந்த பிள்ளை பாவம் பண்ணிட்டா. அவ உங்களை நம்பி வந்தவ மாப்பிள்ள. எப்படி உங்களால இவ்வளோ சீக்கிரம் இப்படி பேச முடிஞ்சது? என்னால நம்பவே முடியல. ஆனா என் மனசுல அந்த விஷயத்தை நினைச்சு சின்னதா ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா இப்ப நான் வந்தது அதுக்காக இல்லை. வேற என்ன பாட்டி? எனக்கு புரியல. அப்ப எதுக்காக வந்தீங்க? மாப்பிள்ள அவ்வளோ சண்டை போட்டீங்க, அவ்வளோ கேள்வி கேட்டீங்க. அந்த பிள்ளையோட மனசுலையும் அந்த பிள்ளையோட உடம்புலையும் என்ன இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்காம போயிட்டீங்களே மாப்பிள்ள. என்னாச்சு பாட்டி? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க பாட்டி. ஐயோ, அவசரப்பட்டு நான் வார்த்தையை விட்டுட்டானே. பாட்டி, என்ன ஆச்சு கண்மணிக்கு? சொல்லுங்க பாட்டி. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா? மாப்பிள்ள ஒரு நிமிஷம், இதை வாங்கி பாருங்க. என்ன பாட்டி? வாங்கி பாருங்க மாப்பிள்ள, வாங்குங்க. கண்மணி, கண்மணி, நீ மாசமா இருக்கியா? ஐயோ, அவசரப்பட்டு ஒன்று அத்தனை பற்றி பேசிட்டனே கண்மணி. அதனால தான் உனக்கு உடம்பு ஒத்துழைக்கலைன்னு சொன்னியா? இவ்வளோ கேவலமா உன்னை நினச்சிட்டானே கண்மணி. என்ன மன்னிச்சிருடி கண்மணி, என்ன மன்னிச்சிருமா. உன் காலில் விழுந்தா கூட இந்த பாவத்தை கழிக்க முடியாது கண்மணி. நான் அப்பாவை தலை நிமிர வச்சுட்டேன். ஆனா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனேடி. சாரிடி. உன் காலில் விழுந்து இப்போ நான் மன்னிப்பு கேட்கணும். அழுதால் கூட தீரா சுமையே காதல். என்னப்பா சொல்ற? என் மருமக மாசம் பார்க்காளா? ஆமாப்பா, கண்மணி மாசமா தான் இருக்கா. கார்டு போட்டு செக் பண்ணதாப்பா பாட்டி கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க சம்பந்தியமா. சம்பந்தியமா, சம்மந்தி இதை சொல்றதுக்கு தான் நான் வந்ததே. இதை சொன்னது பிறகு மாப்பிள்ளை கண்மணி கூட பேசுவார மாட்டாரு, அது அவரோட விருப்பம். ஆனா ஒண்ணு, என் பேத்தி ரொம்ப பாவம். அவளை கைவிட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. அவ ரொம்ப பாவம் சம்மந்தி. அவளுக்கு நீ யாருமே கிடையாது. உங்க பையனை நம்பிதான் வந்தா இந்த வீட்டுக்கு. சரி, ஆனது ஆகட்டும். எப்படியாவது தம்பியே வர சொல்லுங்க. அது எப்படி சம்பந்தி வராம இருப்பான்? கண்டிப்பா வருவான், நீங்க கவலைப்படாதீங்க. விஜய், அப்பா நான் போறேன்ப்பா. என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்தா கண்மணியோட தான் வருவேன். அப்பாடா, இது போது மாப்பிள்ள. இம்புட்டு தூரம் மனசு மறிக்கீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். சரி வாங்க, நம்ம போகலாம். கண்மணி உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. அவ உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கா மாப்பிள்ள. இந்த விஷயத்த அவ தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா. உங்களை எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னா இதை தூக்கிட்டு நான் வந்தேன். என்னதான் இருந்தாலும் அவ கிட்ட சொல்ற மாதிரி வராதுதான். இருந்தாலும் வாங்க மாப்பிள்ள, மனசுல எதையும் வச்சுக்காம. ஐயோ, நாம நினைக்கிறதுக்கு எல்லாம் எதிர்மாறா நடக்குதே. என்ன பண்றது? இனிமே எதுவும் நடக்காது. அந்த வீணா போனவன் இங்க வந்து இனி ஆட்சி பண்ண போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இதுல மாசமா வேற இருக்கா. கொடுமை கொடுமை. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. பாட்டி வாங்க போலாம். சரிங்க மாப்பிள்ள, போலாம். ரொம்ப சந்தோஷம். சம்மந்தி, அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? என்ன சம்பந்தியமா வந்த கையோடய கிளம்புறீங்க? சரி பரவாயில்ல, விடுங்க. சின்ன சின்ன சேர்ந்ததே பெரிய சந்தோஷம் தான். சரி, நானும் இவ்வளவு வந்து பாக்குற கண்மணிய. சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சம்மந்தி ஐயா, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க பொறுமையா வந்து பாருங்க. உங்க வீட்டு மருமக எங்க போயிட போறா? சீக்கிரமா போய் கண்மணி பார்க்கணும். கண்மணி, நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன்டி. தைரியமா இரு. இனிமே யாரும் வந்தாலும் சரி, உன்னை என்னை பிரிக்கவே முடியாது. சம்மந்தியம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சொல்றாங்கள,
சிரிச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லு. மாத்திக்கிட்டு ஏதாவது பேசினா பொல்ல உடைச்சிருவேன். சரிங்க சம்பந்தியம்மா, போயிட்டு வாங்க. நாங்கள் மருமகளை வந்து பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இப்போ கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தம்பி வாங்க போகலாம். சரிங்க பாட்டி. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாதா உனக்கு? தெரியாதான்னு? என்னங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அதான் அடிச்சிட்டீங்கல்ல, அப்பயும் உங்களுக்கு மனசு ஆடலையா? இன்னும் அடிக்கணுமா? ஆமாடி, உனக்கு அடி பத்துறது இல்லைங்கனால தான் அப்பப்போ உனக்கு மூளை குழம்பிடுது. இதே மாதிரி அப்பப்போ 2 கொடுத்துருந்தேன்னா உனக்கு எல்லாம் சரியா இருந்திருக்கும். தப்பு ஏமாலதான். இனிமே பாரு என்ன பண்றேன்னு. பொண்டாட்டி, இந்த நிமிஷம் உனக்கு என்னடி தோணுது? என்னங்க நம்ம கொஞ்சம் ஓவரா போறோமோன்னு தோணுது. ஏன்டி இப்படி சொல்றேன்? அப்போ உனக்கு இது பிடிக்கலையா? சொல்லு ரேஷு. நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேன்னா என்ன? என்னங்க அப்படி சொல்ல வரல. அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு சொன்னேங்க. நீங்க வேற. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். இல்லை உனக்கு வேணான்னு தோணுச்சுனாலும் சொல்லிடு, நான் குறைச்சிக்கிறேன். ஐயோ, அப்படிக்கு இப்படி குறைச்சிடாதீங்க. என்னாலலாம் தாங்க முடியாதுப்பா. இப்படியெல்லாம் இருந்துட்டு எதுவும் இல்லைன்னா அவ்வளோதான், கடுப்பாயிருவேன் நான். அப்படின்னா உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இன்னும் பொண்ணுங்களோட மனசை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எம்மாடி ரேஷ்மா, பொண்ணுங்க மனசை பற்றி தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என் பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். நீ பார்த்தியா? ஒரு விஷயம் வேணும்னா சைலண்டாக இருப்போம். வேணான்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, படக்குன்னு பேசிடுவோம். அதனால அதுதான் கோடுவேடாக எடுத்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் அமைதியாக இருந்தால் அது வேணும்னு அர்த்தம். வேண்டான்னா நானே வாயை திறந்து சொல்லிடுவேன். சரிங்களா? இன்னும் என்னெல்லாம் நான் கற்றுக்கணுமோ? பரவாயில்ல, இந்த இதுவும் புதுசாக நல்லா தான் இருக்கு. சாப்பிட்றோம், ரொமான்ஸ் பண்ணுறோம், தூங்குறோம். சாப்பிட்றோம், ரொமான்ஸ் பண்ணுறோம், தூங்குறோம். என்ன ரேஷு நான் சொல்கிறது? என்னங்க, நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடணும் முடிவாக சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும்தான் எல்லாமே. என்னடி நீ இப்படி சொல்ற? ரேஷு, ரேஷன்னாலும் சரி எதுனாலும் சரி, இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷனே. நாளைக்கெல்லாம் முடியவே முடியாது. நாளைக்கு 2 பேரும் ஆஃபீஸ் போகிறோம். நாளையிலேருந்து ஒர்க் பார்க்கணும். ஆஃபீஸ் அதோ கதியில் கிடக்குது. நம்ம பாட்டுக்கு இப்படி சுற்றிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள்? என்ன பொண்டாட்டி இப்படி பண்ணுறிய? இன்னும் 2 நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமேடி. நம்ம எடுக்கிறது பேர் ரெஸ்ட்டாங்க? என்ன பண்ணுறதுடி, ரொம்ப நாள் கழிச்சு நீ நானும் சேர்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நமக்கு கல்யாணம் இருக்கு. இப்போதான் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் சொல்லு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இப்போதான் கல்யாணம் ஆகி நம்ம 2 பேரும் புதுமண தம்பதிகள். நீங்கள் வேற. என்ன ரேஷோ, அதானே உண்மை. என்னதான் இருந்தாலும் என்னங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்கள் அதுக்காக ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்லுவீங்க. அது வேண்டவே வேண்டாம். மனசுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதனாலன்ட்டு ஒரு கதையை சொல்லுவீங்க, அதானே? அதேதான்டி. என்னடி அருவப்படுற மாதிரி டக்குன்னு சொல்லிட்டவ? இல்லை இல்லை, நீங்கள் அதுக்காக ரொம்ப லென்த்தாக பேசுவீங்க. அதனால ஷார்ட் ஃபார்மில் நான் முடிச்சிட்டேன். வர வர பேசவே விட மாட்ட போலயே. பேசுங்க, வேண்டான்னு சொல்லலை. நான் சொன்னதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஆஃபீஸ் போகணுங்க. வேலைலாம் போட்டது போட்டபடியே கிடக்குது. சரி சரி, நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ சும்மா அதையே பேசிட்டு இருக்காத, மூட ஸ்பாயில் பண்ற. ஐயடா, நான் தான் மூட ஸ்பாயில் பண்ணுறேன். ஆமா, வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸை பற்றி பேசினா ஏன்டி பண்டாடி? ஆஃபீஸும் எனக்கு முக்கியம் தானேங்க, அதனால தான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு இருந்தேன். ஏன்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டியா? உங்கள் அம்மா ஃபோன் அடிச்சா சொல்லிக்கிறாங்க, நீ எடுத்து கூட பேச மாட்டேங்கிற. அது கிடக்குது. அதெல்லாம் ஒரு அம்மாவா? பொண்ணுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்காது, பையனுக்கும் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்காது. நீங்கள் வேற. அவனே எப்படி பிரிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கு, அவன் பொண்டாட்டி அவனையும். யார, விஜயவா? ஆமாங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் நல்லா கூட பேசினதே இல்லை. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு விருந்து போடணுங்க. ஏன்டி நம்மளும் புதுமண தம்பதிகள், நம்மளை கூப்பிட்டு யாரும் விருந்து போட மாட்டாங்களா? அது நமக்கு, மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமால, மறந்துட்டேன்டி பொண்டாட்டி. எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசு புதுசுன்னு சொல்லிட்டே கிடக்குறீங்க, பார்க்குறவங்களாம் சிரிக்க போகிறாங்க. அதுக்கு என்ன, யார் தப்பா நினச்சா எனக்கு என்ன? என் மனசுக்கு நான் உண்மையாக இருக்கனா, என் பொண்டாட்டி உண்மையாக இருக்காளா, நாம சந்தோஷமா இருக்கோமா, அதுதான் முக்கியம். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏய் அப்போ அதுக்கெல்லாம் நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இருக்கிற ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. பொண்டாட்டி, உன் கழுத்தில் ஒரு முத்தம் கொடுக்கட்டா? வேண்டாம். ஏன்டி? வேண்டாங்க. ஓ
பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கணும்னா வேண்டான்னா வேணும்னு அர்த்தம், அப்படியா? ம் ம்ஹும். வேண்டாம். இவன் என்ன மறுபடியும் வேண்டாம் வேண்டாங்கிறா? அப்போ வேண்டாமாடி? வேணும். இவன் என்ன வேணுங்கிறா வேண்டாங்கிறா? எனக்கு ஒன்றும் புரியுது. வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டானா வேணும்னு அர்த்தம். ஓ, அப்ப வேணும்னு சொல்ற? வேண்டாங்க. ஐயோ, உன்னோட பாஷையே எனக்கு புரியல. மொத்தத்துல இப்போ கழுத்துல முத்தம் கொடுக்க போறேன். ஏதோ ஒன்று பண்ணு மனுஷா, பேசிக்கிட்டே தான் இருக்க. சொல்லிட்டில, இப்ப பாரு. ம், ம். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும். என்னடி? இல்லைங்க, உங்க அம்மா அப்பா ஊருக்கெல்லாம் நம்ம போறதே இல்லை. நம்மங்கிற தாண்டி நீங்களாவது போறீங்களா இல்லையா? அவங்கள பத்தி எதுவுமே நீங்க சொன்னதே இல்லை. ஏங்க, உங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லூசு, எங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு தங்கச்சி கூட இருக்கா. உண்மையாவா? ஆமாடி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நான் ஏன் போறது இல்லைன்னா, நம்ம கல்யாணம் தான் எப்படி நடந்தோம் உனக்கே தெரியும்ல. அதனால எங்க வீட்டுல பெருசா யாருக்கும் என் மேல விருப்பமே இல்லை. எல்லாரும் என் மேல சண்டை போட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நானும் அவங்கள தேடி போறதே இல்லை, அவங்களும் என்ன தேடி வர்றதில்ல. அதனாலதான் நான் அவங்கள நினைக்கிறது இல்லடி. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் உங்க வீட்டுக்கு போவோமா? எதுக்கு ரேஷு? அவங்களே நான் வேண்டாம்னு நினைக்கிறாங்க, என்னையே தேடி போக சொல்ற? நம்ம கல்யாணம் எப்படி நடந்துன்னு கூட அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என் மேல ஒரு கோவம். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? புரிஞ்சுக்காதவங்கிட்ட நம்ம ஏண்டி பாசத்தை எதிர்பார்க்கணும்? வேண்டாம் ரேஷு. என்ன இருந்தாலும் பாவம் தானே, அவங்களுக்கு புரியல, அதனால ஒரு கோவம். உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவளுக்கு உங்களை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ரேஷு. ஆனால் என்ன பண்ணுறது, விதி எங்களை பிரிச்சிருச்சு. நான் அதனால அவளை பற்றி கூட நினைக்கிறது இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாம ஒரு நாள் போறோம். ம் இல்லை ரேஷு, வேண்டாம். நான் அவமானப்படுறது பற்றாத உன்னையும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்த விரும்பல. ஆட என்னங்க நீங்க, உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா மாதிரி. எங்க அம்மா அப்பா அவமானப்படுத்தினா நான் தாங்கிக்க மாட்டானா? அந்த மாதிரி தான். சரி, இப்போ அதுக்கான நேரம் இல்லை. இப்போ என் பொண்டாட்டியை கட்டி அணைக்கிற நேரம். அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்ற எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். ரைட் ஆஃப் பண்ணட்டுமா? ம் சரிங்க. செல்ல பொண்டாட்டி. ம்ம். சந்திரகுட்டி, கிளம்புவோமா? நான் வரல, நான் வீட்டிலேயே இருக்கேன் மம்மி. என்னாச்சு சந்திரக்கா, காலையிலேயே மூட் அவுட்டா இருக்கீங்க? இல்லை, டாடி நேற்று போனாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த ஆள் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இவன் இப்படி மாறிட்டான். என்னதான் பண்றது, எப்படி தான் அவனை சமாளிக்கிறதுனே தெரியலையே. மம்மி நான் வரல மம்மி, டாடி வருவாங்க எனக்காக. நான் இங்கே இருக்கேன், அப்பதான் அவரை பார்க்க முடியும். நீங்கள் போங்க மம்மி, நான் வரல. இங்கே பாரு சந்துரு, வீட்டில் தனியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, யாராச்சும் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. மம்மி கூட இருக்கிறதா உனக்கு சேஃப், சரியா? வரியா போகலாம்? வரமாட்டேன். சந்துரு, அம்மா கோவப்படாமல் இருக்கும்போதே ஒழுங்காக வந்துரு. அம்மாவை கோவப்பட வைக்காத காலங்காத்தாலே. வா சந்துரு போகலாம், அம்மா உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் எடுத்துறேன். ஐஸ்கிரீமா? உனக்கு பிடிச்ச 2 ஐஸ்கிரீம் அம்மாமே எடுத்து கொடுப்பானா, நீ சாப்பிடுவேன். நம்ம கடையில வச்சு சாப்பிடலாம், சரியா? ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் டாடியை பார்க்கணும்ல மம்மி. ஐயோ, கண்டிப்பாக வருவாங்க. நம்ம கடைக்கு போய் இருப்போம், சரியா? அங்கே கூட வரலாம்ல, வீட்டில் இருந்தேன்னா எப்படி தெரியும்? அதனால நம்ம கடைக்கு போகலாம், சரியா? சரிங்க மம்மி, ஐஸ்கிரீம் தருவீங்களா? கண்டிப்பாக என் குட்டி பையனுக்கு ஐஸ்கிரீம் இருக்குது, அதுவும் 2, ஓகேவா? சரி மம்மி, அப்படின்னா போகலாம். குட் பாய். ஒரு வழியாக சம்மதி வச்சாச்சு, சரி வா போகலாம். சரிங்க மம்மி. மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூப்பிட்டோன்னா நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு பயந்துக்கிட்டே கிடந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. பாட்டி, சாரி பாட்டி. நானும் அப்படி நடந்திருக்க கூடாது. ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டாவது போயிருக்கணும். ரொம்ப கோவம் வந்துருச்சு பாட்டி. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவட்ட சண்டை போட்டு போயிட்டேன். மன்னிச்சிருங்க பாட்டி. உங்கள் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா இப்படி கூட வந்து பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருப்பேனான்னு தெரில. எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் பாட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க எங்க வீட்டு பிள்ளை. நீங்க எங்களை திட்டுறக்கோ கோபுறக்கோ எல்லா உரிமையும் இருக்கு. என்ன ஒண்ணு, கண்மணி ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டா, கொஞ்சம் பெருசா எடுத்துக்காதீங்க.
அவன் இந்த மாதிரி நேரத்தில் தான் மாப்பிள்ள அவ்வளோ கோவப்பட்டிருக்கா. மற்றபடி இருந்தா அவன் நல்லபடியாக தான் இருந்திருப்பா. என்னமோ தெரில, டாக்டர் கிட்ட எல்லாம் விவரமாக கேட்டுக்கலாம். இந்த ஏதோ மூடு சிங்குங்கிறாங்களே, அதெல்லாம் வருமாமில்ல மாசமா இருக்கும்போது. பாட்டி அது மூட் ஸ்விங்கு. என்னமோ மூடு சிங்கம் கோடி சிங்கம் அதெல்லாம் நமக்கு வாழ நுழையாது மாப்பிள்ள. ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பார்த்தாதான் மாப்பிள்ள அவளோட உடம்பு பற்றியும் அவன் மனசை பற்றியும் புரியும். நம்ம மற்றவங்க மற்ற இடத்துல இருந்து யோசிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களோட வலி அருமை அவங்கவுங்களுக்கு புரியும். என்னடா பேத்திக்கணும்னு இப்படி பேசுகிறாளேன்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் இதுதான் மாப்பிள்ள, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மாறுறக்கு. சரி பாட்டி, இந்த அளவுக்கு நீங்கள் பேசணுன்னு அவசியமே இல்லை. தப்பெல்லாம் என் மேலே இருக்குது. அவளை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காம பேசினது என்னோட தப்பு. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாட்டி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா பக்கத்தில் கொஞ்சம் போயிட்டு வர முடியுமா? இல்லைன்னா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பீங்களா? அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் பாட்டி. இப்படி கேட்கறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் பாட்டி. மாப்பிள்ள சரி சரி புரிஞ்சு போச்சு. சரி நீங்கள் போங்க, நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறமா கண்மணிக்கு தாட்டி விடுங்க, இல்லைன்னா பாட்டின்னு கூப்பிடுங்க. நான் உள்ளே வரேன். போங்க மாப்பிள்ள, இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இது கூடவா எனக்கு புரியாது. பாட்டி ஒரு அனுபவசாலிங்கன்னா மறந்துட்டே பேசுகிறேன். மாப்பிள்ள உங்களுக்கு குறும்புதேன், உள்ள வாங்க, நான் இங்கே இருக்கேன். சரிங்க பாட்டி. இந்த பிள்ளைகளோட சண்டை போட்டா ஒரே முட்டா சண்டை போடுதுங்க, இல்லைன்னா ஒரே முட்டா கொஞ்சதுங்கம்மா. ஐய ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சின்ன சின்ன நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம அதை படாத விட பட வேண்டியதாக இருக்குது. சரி இங்கேயே உட்காந்துருப்போம். நம்ம தலையெடுத்து இப்படி ஆயிப்போச்சே. ஐயோ பாட்டி போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஒன்றுமே தெரியலையே. ஸோ என்னால் வெயிட் பண்ணவும் முடியல. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுளே, யாரு பெல் அடிக்கிறாங்க? பாட்டி இருந்தால் கூப்பிடுமே. சரி பார்ப்போம். உயிர் உருவாத உருக்குலைக்காத என்னில் வந்து சேர. என்னங்க எதுக்குங்க என்னை விட்டுட்டு போனீங்க? என்னங்க நான் பண்ணது தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. ஏண்டி ஒரு வார்த்தை என்னங்க நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு உனக்கு சொல்லணும்னு தோணலையா? இல்லை உனக்கு தெரியலையா? ஏன் கண்மணி? எனக்கு சத்தியமா தெரியலங்க. நாள் தள்ளி போனதே நான் கவனிக்கல. ஏதேதோ ஞாபகத்துல மறந்துட்டேங்க. பாட்டி சொல்லிதான் எனக்கு அந்த விஷயமே தெரியுங்க. அதனால தான் நீங்க என்ன அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் நான் உங்களை வேணான்னு அவாய்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்ததுங்க. சத்தியமா நான் வேணும்னு பண்ணலங்க. என்ன நம்புங்க விஜய், நம்புங்க. என்ன கண்மணி, கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த விஷயத்துல எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா? எப்படி நீ மறந்த? அதான் சொல்றேன்ல, நான் கவனிக்காம விட்டுட்டேன். சரி பரவாயில்ல விடு. எதுனாலும் என்கிட்ட கொஞ்சம் கோவப்படாம பேசியிருந்தா நானும் உன்கிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டேன்டி. நீ கோவப்படும் போது எனக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால தாண்டி பொண்டாட்டி அப்படி பேசிட்ட. மனசுல இருந்து அந்த வார்த்தை எதுவுமே வரலடி. நீயோ என்ன நம்பு கண்மணி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிடி பொண்டாட்டி, என்ன மன்னிப்பியா? நீங்க எந்த தப்புமே பண்ணல, தப்பெல்லாம் என் மேலதான். நான் மட்டும் இந்த எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணியிருந்தேனா இப்ப இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்காது. அதுக்கு நான் தாங்க காரணம். என்ன இருந்தாலும் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. அதுக்காக என்ன 4 அடி கூட அடிச்சிருக்கேன் மணி. தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதடி. என்னை வெறுத்துறாத கண்மணி. நான் பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புக்கான தண்டனையை உன்கிட்ட இருந்து போன 1 மணி நேரத்தில் என்னால் தாங்க முடியல. நானே எப்படியாவது இங்கே வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாட்டி தான் தெய்வம் மாதிரி வந்தாங்க. என்னங்க நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் அம்மா ஆயிட்டேன். என் வயிற்றுல உங்க குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது. இந்த விஷயம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதை இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரிங்க. ஹே அழுகாதடி.
நீ இது வரைக்கும் கண்ணீர் சிந்தினது கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனிமே நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? தயவு செஞ்சு அழுகாத. ம் இனிமே நமக்குள்ள எந்த சண்டையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. பொண்டாட்டி இனிமே நீ பத்திரமா இருக்கணும்டி. இன்னும் 9 மாதம் முடிகிற வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும். இது வரைக்கும் பார்த்துக்கிட்ட விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக பார்த்துக்கணும். தைரியமா இரு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க, என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இனிமே என் கூடயே இருக்கணும். ஏண்டி கண்மணி, ஊட்டி பரப்பலான்னு சொதப்பி விட்டுட்டில்ல? பேசாம இந்த 1 வீக் பாட்டி வீட்லயே இரு நீ. ஆ, அப்ப நீங்க? ம் உன்னை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? நானும் தான் நீயும் தான் இங்கே இருக்கலாம். என் பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம். உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? புருஷா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ம் ரொமான்ஸ் அதிகமாக போனால் வாடா படாவா? நீ தாண்டி சிரிச்சுக்கிட்டே அழுகுறவ. போங்க. சரி, போதும், இறக்கி விடுங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் தூக்கி எல்லாம் வைக்கக்கூடாது. ப்ளீஸ் இறக்கி விடுங்க. அதுக்காக தான் என் பொண்டாட்டியை பூ மாதிரி தூக்கி வச்சிருக்கேன். அவ்வளோ வேகமாலாம் நான் தூக்கவே இல்லையே. அழகாக சேஃபாக தான் தூக்கியிருக்கேன். இறக்கி விட்டுட்டா? சரிங்க. பாட்டி கீழ் ரூம்லேயே இருந்துக்க சொன்னாங்க. மாடியெல்லாம் ஏறக்கூடாதுன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். வீட்டில் அம்மா அப்பா எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா அப்பா வரேன்னு இருக்காங்க, பார்க்கலாம். சரிங்க. ஆமாம், பாட்டி எங்க? பாட்டியா? பாட்டி வீட்டுக்கு வெளியே இருக்காங்கடி. ஏங்க? பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வெளியே இருங்கன்னு நான் தான் சொல்லிட்டு வந்தேன். அதனால் பாட்டி வீட்டுக்குள்ளே கூட வரல, வெளியே தான் இருக்காங்க என்ட்ரன்ஸில். ஐயோ, பாவங்க பாட்டி, நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடா படுறாங்க. ரமணி, சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் பாட்டி மாதிரி ஒரு பாட்டி கிடைக்க நீ மட்டும் இல்லை, நானும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்லைன்னா இப்படி நமக்காக இவ்வளோ தூரம் தேடி வருவாங்களா சொல்லு? பாவம் அவங்க. இல்லைங்க, நான் ரொம்ப அழுதுட்டேன். பாட்டி தான் ப்ரெக்னன்சி கிட் செக் பண்ண கூட வாங்கிட்டு வந்தாங்கங்க. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன். யூஸ்வலாக மார்னிங் டைமில் தான் செக் பண்ணுவோம். பாட்டி தான் 2 வாங்கிட்டு வந்து எதுக்கு பண்ணி செக் பண்ணி பாருமா, மாப்பிள்ளை கிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குல்ல அப்படின்னாங்க. என்னது எவிடன்ஸா? ஆமாம், சும்மா சொன்னால் வருவீங்களா? கண்ணில் காட்டினால தானே வந்தீங்க. அதுவும் உண்மைதான். ஆமாம், எங்கங்க அது? ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். என்கிட்ட தாண்டி இருக்கு பேக்கெட்டில். சரி, இறக்க விடுறீங்களா? நான் வேணா கீழே படிக்கட்டில் ஒன்று தூக்கிட்டு போட்டா? வேண்டாம் வேண்டாம், கரிசனை குழந்தை வந்தோன்னா கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நீ தானே சேஃபாக இருக்கணும்னு சொன்ன கண்மணி. அதனால தான் எப்பயும் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை, அதுக்கப்புறம் தான் உன் வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை. சரியா? அது எனக்கு எப்பயே தெரியும். கண்மணி, கோவத்தில் 1000 வார்த்தையை விட்டாலும் எதுவுமே வேணும்னு மனசுல இருந்து வரலடி. ஏதோ ஒரு டென்ஷனில் வந்துடுச்சு. டென்ஷனில் கூட அப்படி பேசக்கூடாது தான் தெரியாமல் பேசிட்டேன். அதுக்காக உன் காலில் வேணாலும் விழுகிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் மனசுலேயே வச்சுட்டு இருக்காத. இன்னையோட தொடச்சி தூர போட்டுரு. சரியா பொண்டாட்டி? சரிங்க, நான் ஏதாவது கோவத்தில் பேசியிருந்தனாலும் அதையும் நீங்கள் மறந்துடுங்க. சரிங்களா? சரிடி பொண்டாட்டி. சரி, பாட்டியை கூப்பிடுவோம். பாட்டி வேற வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அப்பாயின்மெண்ட் போடணும், போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்க. என்னங்க, காலேஜுக்கு என்ன பண்ணுறது? காலேஜுக்கு போகலாண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பைக்கில் மெதுவாக கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? 1 வீக் இருக்குல்ல, டாக்டர்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கலாம். சரிங்க.